விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் அஜய் திஷா நடிக்கும் மார்கன் ஜூன் 27 முதல் உலகமெங்கும். வணக்கம். ஒரு படம் ஒரே பார்த்துருக்கும், ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பல வருஷமாக பார்க்கணும்னு நினச்சி இன்னும் கூட பார்க்குறதுக்குன்னு ஒரு வேலை வந்திருக்காது. தாரே ஜமீன் பர் என் லிஸ்ட்டில் அப்படி இருக்கிற ஒரு படம் தான். அதிர்ச்சியாக வேணாம். இந்த சித்தாரே ஜமீன் பர்னு ஒரு பேரை ட்வீக்லாம் பண்ணி வைப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் சீக்வல் கிடையாது. 2018 ஸ்பானிஷில் ரிலீஸ் ஆன சாம்பியன்ஸுங்கிற படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த சித்தாரே ஜமீன் பர். அந்த படம் ஸ்பெயினில் உண்மையாக நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அவங்க ஊருடைய அஃபிஷியல் ஆஸ்கர் நாமினேஷனாக கூட அந்த வருஷம் போச்சு. ஆனால் என்ன ஃபைனலிஸ்ட்டில் கூட வரல. அஃப்கோர்ஸ் ஆஸ்கர் பாலிடிக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியுமே. ஆமீர் கான் இந்த படத்தோடைய ரைட்ஸை வாங்கியிருக்காருன்னு ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னாடி நியூஸ் படித்தேன்னு நினைக்கிறேன். அப்போவே இந்த படத்தோடைய HD ஃப்ரீமிங்கில் கிடைச்சாலுமே கூட சரி அமீர் கான் தான் எடுக்கிறாரு, அந்த வருஷமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணேன். நான் எடுத்த முடிவு நல்லதாக போச்சு. ஏன்னா அவ்வளோ அழகான படம், அட்டகாசமான படம், அற்புதமான படம், ஆஹா ஓஹோ படம், ஆளை இன்னும் என்னெல்லாம் பாராட்டுபடியாக சொல்லாமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் போடுவாங்க. அப்படி ஒரு படம் இது. சரி, படத்தில் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். சித்தாரே ஜமீன் பர் ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்களே, மொத்த கதையும் அதே தான். கொஞ்சம் அரகண்டான ஒரு மனுஷன் ஆமீர் கான், ஆனால் நல்ல பேஸ்கெட் பால் கோச். ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக கம்யூனிட்டி சர்வீஸுக்கு போ அப்படின்னு அவரை அனுப்புகிறாங்க. வெவ்வேறு விதமான ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சில இளைஞர்களுக்கு கோச் பண்ணோங்கிறதான் அவருடைய அசைன்மெண்ட். ஸோ ஆரம்பத்தில் ரிலக்டண்ட்டாக இருந்து போக போக எப்படி அந்த டீமோட நம்ம ஹீரோ ஜெல் ஆகிறாரு, எப்படி அவங்க ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறதான் கதைன்னு நினச்சிங்கன்னா இல்லை. எஸ், அஃப்கோர்ஸ் முதல்ல முடியாது அப்படின்னு நினச்சி அப்புறம் போய் ஒத்து போகிறாரு அந்த பசங்களோட, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற மற்ற அழகான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த படம். ஆமீர் கான் ஒரு ஆச்சரியம்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அவர் தேர்ந்தெடுக்கிற படங்கள், அதுக்காக அவர் உழைக்கிறது, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னு எல்லாமே ஆச்சரியம் தான். இந்த படத்துலேயும் அது கண்டினியூ ஆகுது. அதுவும் கிளைமேக்ஸ் கிட்ட அவருடைய எமோஷனை பேசுகிற அந்த ஒரு மொமெண்ட், அங்கே அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் ஆசம். ஆனால் நான் சொன்ன ஆச்சரியம் ஆக்சுவலாக அவருடைய புருவத்தை பற்றி. நான் ஐப்ரோ ஷேமிங் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். படம் முழுக்க புருவத்தை உயர்த்தியே பிகேவுக்கும் ரான்ச்சோவுக்கும் கசின் பிரதர் மாதிரியே ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. மேபி சுற்றி இருக்கிற அந்த புது பசங்களுடைய நடிப்பை பார்த்து பெர்பச்சுவல் ஆச்சரியத்தில் அப்படியே இருந்தார் போல இருக்குது. பட் இந்த கதையோடைய கேட்லிஸ்ட்டுங்கிறது ஆமீர் கான் தான். அதுவும் அவரை படம் முழுக்க சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து கலாச்சி தள்ளி டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் மனுஷன் அதையே செம்மையாக என்ஜாய் பண்ணி தான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பேஸ்கெட் பால் டீமை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு காஸ்டிங், முதல்ல காஸ்டிங் டைரக்டர்ஸை இவங்களை ஃபைனலைஸ் பண்ணவங்கள தான் பாராட்டணும். ஏன்னா இந்த பேஸ்கெட் பால் டீமில் இருக்கிறவங்களோட உண்மையான பெயரை விட அவங்க இந்த படத்தில் ப்ளே பண்ண கேரக்டராக தான் இனிமேல் அடையாளப்படுத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருத்தருமே, சத்பீர், குட்டு, லோட்டஸ், குலு கான், ஹர்கோவிந்த், சர்மாஜி, பண்டூன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் பசங்க இன்னும் கண்ணிலே நிற்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்கப் இல்லாமல் ஜெனிலியா அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆமீர் கானோட இவங்க நடத்துகிற அந்த கான்வர்சேஷன்ஸ், ஃபன்னியர் மூமெண்ட்ஸ், சின்ன சின்ன ஐ கெஸ்டர்ஸ்னு செம்மையாக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெனிலியா 2.0 தமிழ் சினிமாவில் நம்ம சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமீர் கான் அம்மாவை வர டாலி, சமையல்காரராக வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன சீனில் எல்லாரையும் காலி பண்ணுற பிரிஜேந்திர காலா, அந்த பசங்களுக்காக எப்பவுமே சப்போர்ட்டிவாக நிற்கிற குர்பால் சிங், சில சீன்ஸே வந்தாலுமே கூட ஜட்ஜ் ரோலில் நடித்த தாரானான்னு எல்லாருமே பர்ஃபெக்ட். ஃபெமிலியராக இருந்தாலும் சூதிங்கான மெலடியிலையும் பெப்பியான பீட்ஸ்லையும் பேக்ரவுண்ட் ஸ்கோரை லைட் அப் பண்ணியிருக்காரு ராம் சம்பத். பிளசண்டான பாடல்களில் சங்கர் ஹசன் லாய் அவங்களுடைய மார்க்கை ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸ்ரீனிவாஸ் ரெட்டியோடைய கலர்ஃபுல் விஷுவல்ஸ், நரேஷனில் சீம்லெஸ்ஸான ஃப்ளோவை என்ஷோர் பண்ணியிருக்கிற எடிட்டர் சாரு ஸ்ரீராய், ப்ரொடக்ஷன் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர் எல்லாருமே இந்த அழகான படத்துக்கு இன்னும் அழகு சேர்க்குற அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. வேண்டா விருப்பா ஒரு டீமை கோச் பண்ண வர ஒரு ஹீரோடைய ரெடம்ஷன் ஆர்க் ஒரு பக்கம், அண்டர்டாக்ஸ் அச்சீவ் பண்ணுற ஆர்க் ஒரு பக்கம்னு இந்த படம் ஒரு டிப்பிக்கல் டெம்ப்ளேட் ஃப்ளோ தான். ஆனால் அவ்வளோ சுவாரஸ்யமாக, நெகிழ்ச்சியாக, கிரேஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு சீனும் நகருது. மேக்கிங்காக ரொம்ப சிம்பிளான அப்ரோச்சையே ஃபாலோ பண்ணியிருக்காரு இயக்குனர் RS பிரசன்னா. பட் அவர் இந்த பசங்களை நடிக்க வச்சிருக்கிற விதம், எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண விதம், அது அழுத்தமாக லேண்ட் ஆகிற விதம்னு எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை எனக்கு எக்கச்சக்கமாக எலிவேட் பண்ணிருச்சு. அழகழகான சீன்ஸோட ஒரு 2.5 மணி நேரம் மாண்டேஜ்னு கூட இந்த படத்தை நான் சொல்லுவேன். பர்டிகுலராக இன்டர்வல் பாயிண்ட், செகண்ட் ஹாஃப்ல இவங்களுடைய டிராவல், ஹர்கோவிந்தோடைய பேக் ஸ்டோரியும், அதை தொடர்ந்து வர ஒரு ஃபன்னியான மொமெண்ட், ஆமீர் கானோட லைஃப்பில் அவருக்கே தெரியாமல் நடக்கிற செம்ம கலாட்டான ஒரு ட்விஸ்ட், லிஃப்ட் சீன், நம்ம எதிர்பார்ப்பை உடச்சி படத்தோட ஆக்சுவல் மெசேஜை ஸ்மூத்தாக டெலிவர் பண்ணுற ப்ரீ கிளைமேக்ஸ் மேட்ச்சு, லைனாக கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் சொல்லிட்டே போவேன். அண்ட் எங்கேயுமே இந்த பசங்களுடைய குறைபாடை வச்சு மில்க் பண்ணாமல் அதை ரொம்ப இயல்பாக, அவங்கள ரொம்ப டிக்னிஃபைடாக, நார்மலாக ட்ரீட் பண்ண விதத்துக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். மொத்தத்தில் இந்த சித்தாரே ஜமீன் பர் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் இமீடியட்டாக இடம் பிடிச்சிருக்கிற படம். இன்னும் 2.5 மணி நேரம் கூட போடுங்கப்பா, நான் ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்கிற லெவலுக்கு
அப்படி ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி தெரப்பி மாதிரி இந்த படம் எனக்கு இருந்துச்சு. ஃபீல் குட் படங்கிறத தாண்டி ஃபீல் கிரேட், ஃபீல் ஆசம் அப்படின்லாம் கூட நான் சொல்லுவேன். ஒருவேளை நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்துடைய டிப்ரெஷனாக கூட இருக்கலாம் இந்த படத்தை நான் என்ஜாய் பண்ணது. பட் என்னோட படம் பார்த்தாரு ஃப்ரெண்டு, அவருக்கும் அதே அளவுக்கு பிடிச்சிருந்தது. தியேட்டர்லையும் நல்ல ரெஸ்பான்ஸ். சரி, படத்தோட மைனஸே சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளே மொத்தத்தில் வந்துட்டீங்களேன்னு யாராச்சும் யோசிக்கிறீங்க அப்படின்னா, படம் கொஞ்சம் நம்ம கூட கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. இன்டர்வல் பாயிண்ட்ல இந்த பசங்களுடைய பாண்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட திடீர்னு ஆமீர் கான் கஜினி கேரக்டராக மாதிரி என்னால் எப்படி இந்த பசங்களுக்கு கோச் பண்ண முடியும் அப்படின்னு மறந்து போய் கேட்குறாரு. ஏன்னே தெரியல. ஜெனிலியா கெட்டப் மாற்றி வர ஒரு சீன் அவ்வளோ சிறப்பாலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் அந்த சீன் ஆமீர் கான் ரியாக்ஷன் செம்மையாக இருக்கும். பட் இது எல்லாமே மைனர் ஃப்ளாஸ் தான், ஈஸியாக ஓவர்லுக் பண்ண முடியும். படத்தில் ஒரு டயலாக் வரும், ஏன்னா பெரிய மனசு இருந்தால் குறை எப்படி தெரியும் அப்படின்னு. அது இந்த படத்துக்குமே கூட அப்படியே செட் ஆகும். இதுக்கு மேலே நான் வேறு என்ன சொல்ல முடியும். படம் தமிழ்லையும் டப்பாய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் இது பார்த்த ஹிந்தி வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. ஃபேமிலியோடவே கண்டிப்பாக பார்க்கலாம். கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராமின் அடுத்த படைப்பு மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிக்கும் பறந்து போ ஜூலை 4 முதல் உலகமெங்கும்.